நாம் இஸ்லாம் வழங்கும் அரசியலமைப்பு சட்டத்தின் தனித்துவ தன்மைகளை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் நேர்வழி நின்ற ஹலீஃபாக்களினுடைய தலைமையின் கீழ் அரச நிர்வாகம் நடைபெற்றது. அப்ப இந்த இஸ்லாமிய அரசியலமைப்பு சட்டத்தின் கூறுகள், முக்கிய கூறுகள் என்னென்ன அப்படிங்கிறதை நம்ம பார்க்க வேண்டும். அதுபோல் யசீதின் நியமனத்திற்கு பிறகு உமையா அப்பாசிய ஆட்சி காலத்திலும் அதற்கு பின்னால் வந்த ஆட்சியாளர்களின் காலத்திலும் உருவான புதிய முஸ்லிம் அரசின் நிர்வாக அமைப்பு சட்டத்தின் முக்கிய தன்மைகள் என்னென்ன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இப்படி இந்த இரண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல்ல உருவான இஸ்லாமிய அரசின் அடிப்படை தன்மைகளுக்கும் யசீதின் நியமனத்திற்கு பிறகு காலப்போக்கில் உருவான முஸ்லிம் அரசுகளின் முக்கிய தன்மைகளுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு நமக்கு தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அதே மாதிரி எந்த புள்ளியில அவற்றுக்கு மத்தியில் வேறுபாடு தொடங்குகிறது அப்படிங்கிறதும் நமக்கு உள்ளங்கை நெல்லிக்கனி மாதிரி தெல்ல தெளிவாக விளங்கிவிடும். அப்போ இந்த ஆய்வின் மூலமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளபடியே கிளர்ந்தெழுந்ததன் நோக்கம் என்ன என்பதையும் நம்மால் ஓரளவு முழுமையாக அல்லது ஓரளவு துல்லியமாக மதிப்பிட்டுவிட முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதே மாதிரி அலி ரலியல்லாஹு அன்ஹு, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோரால் வளர்த்து ஆளாக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு புடம்போடப்பட்டு இவர்களுடைய பாசறையில் பாடம் பயின்று, அதுபோல் அன்னலாரின் அருமை தோழர்களுடைய அரவணைப்பில் அந்த அழகிய சமூக சூழலில் குழந்தை பருவத்திலிருந்து நடுத்தர வயது வரை கழித்த இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யசீதின் நியமனம் அப்படிங்கிற ரூபத்தில் மாற்றத்திற்கான பாதை வகுக்கப்பட்ட போது அதனுடைய விளைவுகள் குறித்து துளி அளவும் கவலைப்படாமல் முழு வீச்சுடன் அதனை எதிர்த்தார். இந்த இடத்துல நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு 3 உண்மைகளை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, முதல் உண்மை, இஸ்லாமிய அரசுல அரசாட்சி முழுவதும் இறைவனுக்கு மட்டுமே உரித்தானதாகும். நம்பர் 1. நம்பர் 2, குடிமக்கள் அனைவருமே இறைவனுடைய அடிமைகள், இன்க்ளூடிங் ஆட்சியாளர் முதற்கொண்டு குடிமக்கள் அனைவருமே இறைவனுடைய அடிமைகள். ஆட்சியாளர் என்பவர் இந்த பூமியில் இறைவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தானே தவிர, ஹலீஃபா தானே தவிர, பிரதிநிதி தானே தவிர அவர் மலிக் கிடையாது, அரசன் கிடையாது. அதே மாதிரி 3வது நம்பர் 3 இஸ்லாமிய அரசை நிர்வகிக்கும் ஆட்சியாளர்கள் இறைவனுக்கும் மக்களுக்கும் பதிலளிக்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இஸ்லாமிய அரசின் தனித்துவமே இறை நம்பிக்கை தான். அதாவது அப்பளுக்கு இல்லாத, எந்த விதமான களங்கமும் இல்லாத உறுதியான இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குடிமக்கள் மீது அரசுக்கு வரம்பற்ற அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதையும், குடிமக்கள் அரசாங்கத்தினுடைய அடிமைகள் இல்ல அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல ஆட்சியாளர்கள் தங்களுடைய குடிமக்கள் மீது இறை சட்டங்களை அமல்படுத்துவதற்கு முன்னால் ஆட்சியாளர்கள் தாம் இறைவனின் அடிமைகள் அப்படிங்கிற உணர்வுள்ளவர்களாக இருக்கணும். அதற்கு பிறகுதான் தங்களுடைய நாட்டு மக்கள் மீது, குடிமக்கள் மீது அவர்கள் இறை சட்டங்களை அமல்படுத்த வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும்.